தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த தேர்தலின் முடிவுகள் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு இன்றுடன் 3 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் எந்தவித தனி பெரும்பான்மைகளையும் எந்த கட்சியும் பெற முடியவில்லை. அப்படி இருக்கும் அந்த சூழலில் தனி கட்சியினுடைய பெரும்பான்மையின் பிரகாரமாக விஜய் தலைமையிலான தவேக கட்சி பெற்றுள்ளது. அதன் அடிப்பிரகாரமாக அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய அந்த சூழலில் தமிழக ஆளுநராக பொறுப்பு ஆளுநராக இருக்கும் மாண்புமிகு அல்லைக்கர் அவர்கள் தனி பெரும்பான்மை 118 இல்லாத சூழலில் நாங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டோம் என்கிற விதத்தில் அவர் மறுத்திருக்கிறார். இந்த போன்ற ஒரு சூழல் கடந்த 1988ஆம் காலகட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் எஸ்ஆர் பொம்மை அவர்களுக்கு ஏற்பட்ட சூழலில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி அவர்களுடைய தீர்ப்பை முறையிட்டு கூறும் வேளையில் தனி பெரும்பான்மையை நிரூபிப்பது சட்டமன்றமே. ஆகவே அவர்களுக்கு அவர்களுடைய பெறப்பட்டுள்ள அந்த சீட்டினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். கால அவகாசத்தை கொடுத்து பெரும்பான்மையை மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். அதுதான் தீர்ப்பு என்கிற விதத்தில் அங்கு வெளியிடப்பட்டிருக்கிறதை கோடிட்டு காண்பித்தும் அதை அவர்கள் செய்ய முன் வரமாட்டுகிறார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக எந்த விதத்திலும் உரிமையும் கோரவில்லை. அவர்கள் நாங்கள் எதிர்க்கட்சியாக தான் செயல்படுவோம், எந்த விதத்திலும் நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம் என்கிற விதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழலில் இந்த ஆட்சிக்கு பதவி பிரமாணம் செய்ய வைப்பதற்கு கவர்னர் அல்லைக்கர் அவர்கள் முன்வராதது சட்டத்திற்கு புறம்பாக நாம் பார்க்கப்படுகிறது. ஆனால் நமக்கு விருப்பமில்லாத ஒருவேளை பிடிக்காத கட்சியிடம் அதிகாரம் போயிருக்கலாம். அதற்காக இந்த மண்ணில் ஒரு சர்வாதிகார போக்கு நடக்குமானால் அதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஏனென்றால்